வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வெல்கம் டு ட்ரிபிள் விளாக்ஸ். நீ நம்ம என்ன பண்ண போறோம்னா காத்தாடி செய்ய போறோம். பண்ண தெரியுமா உனக்கு? அதான் தெரியும். நீ கம்னு காத்தாடி விட்டுருக்கியா நீ முதல்ல? ஏய் காத்தாடி செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் பாருங்க. அது முன்னாடி முன்னெல்லாம் பேசாது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயருக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். காத்தாடி பறக்கலாம் தானே இருக்குது. நான் அப்பயே நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாடான்னு, நீ தான் போய் கலர் பேப்பர் இது லைட்டாக வர திக்காக இருக்கு. ஒரு வேலைக்காரனா எந்த பொருளை கொடுத்தாலும் அதில் அவங்க திறமையை காமிக்கும். அவன் தான்டா வேலைக்காரன். அதுக்கு நாட்டியத்தில் வந்து பறக்க விடுவீங்களா? பேப்பரில் தான் பறக்க விட முடியும். நான் வந்து கப்பல் செய்ய போகிறேன். கத்தி கப்பல் செய்ய தெரியுமா அப்போ உனக்கு? மறந்துச்சா? செக் கொடு. ஐயோ, உங்களுக்கு டிராகன் செய்ய தெரியுமா? டிராகன் புறா செய்ய தெரியுமா? இப்படி அடிக்கும் புறா செய்ய தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. அடிக்கும் இப்படி 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 அடிக்கும். செய்ய தெரியுமா தெரியாதா சொல்லு. இது தெரியுமா? காக்கா ராக்கெட் தெரியுமா? காக்கா ராக்கெட் ராக்கெட் ஃபர்ஸ்ட் செய்ய தெரியுமா உங்களுக்கு? காக்கா ராக்கெட். நான் காக்கா ராக்கெட் கேட்டேன். காக்கா ராக்கெட் ராக்கெட் ஞாபகம் இருக்காடா? நம்ம ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும் போது தீபகோட ஆள் மண்டையில விட்டோமே. எப்படி போய் லேண்ட் ஆச்சு ராக்கெட்? நீ என்ன செய்யறப்ப நான் செஞ்சுட்டேன் பாரு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன கேட்டா நீ தான காத்தாடி செய்யணும்னு சொல்லி நீ ஒண்ணு செஞ்சு பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. மாமே நீ செய் மாமே. இதா நீ இப்ப இது பொசிஷன்ல உட்கார மஜா இப்படி கேக்குது. எப்பா என்னதான் சொல்றதுன்னே தெரியல. அது நான் செஞ்சது. இது வந்து சாதா கப்பல். இந்த கப்பல் தான் தண்ணியில போவோம். அந்த கப்பல் நான் வானத்துல போகுமா? இந்த கப்பல் போவாது. ஏய் அதுதான் பேலன்ஸ் பண்ணுவோம். கத்தி கப்பல் தான் கரெக்டா கட் பண்றோம். கட்டிங் 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 கட்டிங். அப்படியே என்னத்த எங்க அன்பார்ச்சுனேட்லி மண்டைய நடுவில் வச்சேன். புடுங்குறான்டா அவன் வேணும்னு. வரவே இல்லடா. ஏய் அது வந்து இதெல்லாம் என்னன்னா இவ்வளவு நான் கட் பண்ணவே இல்லடா. கட் பண்ணாமல வருது. கரெக்டா தான் இருக்கிறாப்புல. அண்ணனோட மெஷர்மெண்ட் மேக்ஸ்ல அந்த மாதிரி. நான் பிசினஸ் மேக்ஸ்ல தான் 35 எடுத்தேன். நீ எவ்வளவு எடுத்த? நான் வந்து 35. நீ எவ்வளோ? ஒரு வருஷம் 40 தான். நாய் பெரிய 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான்டா. 5 மார்க் இல்ல 15 மார்க் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப இங்க கட்டிட்டு ஒரு மெஷர்மெண்ட்ல எடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொன்னா புரியாது. கோணையா தானே இருக்குது. இல்ல கரெக்டாக இருக்கு. இதுதான் இருக்கணும். இது வந்து என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நான் நாய்க்கு பிடிக்க தெரியல. அதை வச்சு ஏற்ற தாழ்வு வேடு பண்ணுறது கீழே தெரியல ஒத்துன்னு போய் அது ஏன் தத்துவலாம் சொல்லுகிறேன். இந்த மாதிரிலாம் எதுனா சொன்னா எனக்கு அப்படி செட் பண்ணி ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு வரல. வரலையாடா? வந்து வராததெல்லாம் எதுவும் எல்லாமே வரும். பூமர் அங்கிள் எனக்கு கொஞ்சம் ஆய் வர மாரி இருக்கு. வச்சான் கீஸ்டாண்டா. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. ஏய்
டேய் நீ எத்தனை அப்படிக்கா போடா அது ஒரு காத்தாடின்னு செஞ்சுன்னு இருக்கியா போறாமாடா நான் செய்யறது. உட்காந்து எவ்வளோ வேணும் எவ்வளோ போதுமாடா? போதும் ஏய் அவ்வளோ சின்னதெல்லாம் போதும் இந்த சைஸ் போதும். எப்பயுமே ஒருத்தருடைய சைஸ் வச்சு எடை போடக்கூடாது. தனுஷ் படத்துல என்ன சொல்றாங்க, நம்ம ஒருத்தர் ஆங்கர் தான் ஐயோ அவ்வளவு பெரிய கப்பலையும் நிறுத்துது. ஃபர்ஸ்ட் பறகுதா ஃபர்ஸ்ட் பாரு. பறந்துச்சுன்னா பறகுடா. சரி பறக்கலனா? பறந்துச்சுன்னா நான் பறக்கலனா நீங்களாம் பொம்பளை. இது என்ன கதை இது? அதான் கதை. பொம்பளையா இருந்தா வா. சரிடா ஏய் ஒத்துக்குடா டேய். சரிடா ஆனா நூல்ல தான் பறக்கணும்னே. ஆமா நூல்ல தான் போடணும். தூக்கி போட்டு பறந்து கீழே போகுது பேர்லாம் சொல்ல கூடாது. நூல் கிடையாது. நூல் தேவைப்படுதா? ஏய் இவன் அவள்தான் காலி பண்றான். காத்தாடி எழுப்புறதுக்கு அங்க நூலே இருக்காது. ஏய் சிசர் குடுறா. ஏய் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏய் உனக்கு பேப்பர் குத்ததே பெரிய விஷயம். இதுல நூல் குடு குச்சி குடுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன். பாரு உன்னாலதான் பாரு. இப்ப ஒரே நிமிஷம் காமிக்கிறாங்க. நான் வந்து டச் பண்றேனா அசோஸ்தர் போட்டு ஏதாடா நீ வேலையை பாரு. அவன் முடிக்க போறான். ஏய் நம்ம பெருசா சேரண்டா லேட்டா தான்டா ஆகும். கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய மோட்டிவேட் தெரியுமா? ஏய் சிசர் ஏய் ஓடுறா. ஏய் ஒரே நிமிஷம்டா. ஃப்ரெண்ட்ஸ் நான் காத்தாடி செஞ்சிட்டேன். ஆமா செஞ்சுட்டாரு. இப்ப பாருங்க பறக்க விடுறோம் பாருங்க. மேல போறேன்டா பறந்து. ஓ என்னடா பறக்க விட்டான்? ஏய் அது பறந்துலாம் மேல எல்லாம் போகாது. எழுப்புடா. என்ன படுத்துக்கிச்சு? ஆமா அந்த பக்கம் போய் யாராச்சும் பிடிச்சி எங்கடா தூக்கி விட பாருங்க. அந்த பக்கமா காட்டுறா. தூக்கி சத்தியமா தூக்கி விடுறேன். நிஜமா தூக்கி விடுறேன். தூக்கி விடுறி. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. எவ்வளவு பெரிய காத்தாடி செஞ்சுட்டு தூக்கி விடணுமா இருக்கு. ஓடு சத்தியமா சொல்றேன் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். பேட் பயம் இருக்கான். ஏய் அவன் பண்ணவே தெரியலடா. சும்மா என்னமோ பண்ணுறான்டா. சிசர் அட்ரா. ஏய் நீ மூடுறா நீ. ஆமாமே உனக்கு இல்லாதுங்களா? ஒத்துக்கோ எவ்வளோ வேணா ஒத்துக்கோ. காத்தாடி எலும்புனா தானே இருக்குது. எலும்புனா எலும்பு விடுவோம் நான். என் எலும்பு உங்களுக்கு பயம்டா. என் காத்தாடி பறந்துச்சுல்ல. அதாவது வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 தடைகள் வந்தாலும் தாண்டி போகணும். உங்க காத்தாடி 2 அடி கூட தாண்டி. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேரி ட்ரை பண்ணிட்டே ராக்கெட் ஒட்டுனே இரு. நீ செஞ்சு விடு புதுசா ராக்கெட் விட போட்டேன். நான் காத்தாடி விடுவேன். எவ்வளவு பஸ்ட் கட்டு காத்தாடி செஞ்சுன்னு வரோம். பல கோடி ரூபா காட்டு எடு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணின்னு வரோம். சிசர் எடுறா. ஏன் உன் கை இல்ல? அப்படியாப்பா? சரி இந்த பயம் இருக்கணும். அதான் நம்ம ரெடி ஆயிடுச்சு. வாலி விடு வாலி 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 பைனா போறீங்கடா நீங்க. வாலிடி வாலிடி எங்க பாரு ஃபர்ஸ்ட் எது வருது? எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் டேப் இஸ் எனஃப் ஃபார் யூ. சாவடி டேனி. ஏய் உனக்கு என்னடா இவன் பாரு திட்டு தன்மா நம்மளது பார்த்து செஞ்சுட்டான். அதான் குச்சி எந்த பக்கம் வச்சு இப்ப டேப் போடுறாரு பாரு முதல்ல. ஏய் குடி சத்தியமா பறக்காது விக்கி. நீ பார்க்கலாமா யாருக்கு பறக்குதுன்னு? அது டவுன்லோடுக்கு இது பறந்துரும். கவர் பறக்காது அந்த மாதிரி. எப்பயோ ஒத்துக்கிறான் பாரு. போட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிறான். உங்க கீழ எல்லாம் பறக்கும், எங்களுக்கு மேல பறக்கும். பாக்குறியா? பாக்கலாமா? ஒன்னே வேலை மேல முடிஞ்சிச்சு நம்மளுது. அவன் கடனா அது ஒரு சைடு படுகு போகுது. அங்க பாரு வரல பாரு. சைடு வாங்குது பாரு. போட்டு யாரு இது உந்து தாண்டா சிரிக்கிறான் பாரு.
நல்லையா ஏய் வெயிட் ஆயிட போகுதுடா. போதும் 4 தான்டா. அதான் நம்ம வாழை போட்டுடலாமா? திருடி வச்சிருக்கான் பாரு, வாழைடுறா. வாழை மெல்சா போடலாமா பெருசா போடலாமா? இவ்வளவு போதும்ல? போதும் சின்னதாவே போடு. வரலையா? அவன் பொறுமையா செஞ்சுட்டு வரட்டும். விக்கி வரலையாடா? வரலன்னு சொல்லண்டா. ஆப்ஷனே வரலன்னு வைக்கலாம். அப்பாடி தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. நான் ஒண்ணு எவ்வளோ வேணும்? சூஸ்திரமா? ஒரு முழம் போதுமா? சூஸ்திரம் போடுறதுக்கு எவ்வளவு அருவா இருக்குது. ஏய் நவுரா, எனக்கு வாட்டமே வர மாட்டேது. ஏய் நவுரா டேய், விக்கி டென்ஷன் ஆயிடும். அப்புறம் நான் குச்சி விடுறேன் இந்த காந்தாடியா. சாவடி வாங்குவேன். சரி அப்புறம் அழுவா. கீச்சுக்கோ. ஏய் அப்புறம் அழுவா. அப்புறம் நான் அவனை மாரி இல்ல, பொறாம குச்சி வாழ்ந்துட்டு போங்கடா, விட்டுருவேன். நீ சூஸ்திரம் பண்ணுடா, ஏஞ்சி போடா. நானே சூஸ்திரம் பண்ணா. இந்த பக்கம் போடக்கூடாதுடா பைத்தியக்காரா. ஏய் இந்த பக்கம் போடக்கூடாதுடா. சரி காட்டு, நான் போட்டு தரேன், காட்டு. ஒரு ஜானு 2 பெத்த வச்சுக்கலாமாடா? மேல அதேதான், மேல அங்க போட்டுரும். சரி உன் பேச்ச நம்பி நான் இந்த பக்கம் போடுறேன். என் பேச்ச நம்பி இல்ல, அதான ப்ரொசீஜர். பின்னாடி தான் போடணும். இதெல்லாம் இது மேல சைடு வீங்கிட்டு இதுலயே தெரிஞ்சு சூப்பரா மறக்கணும். ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ வேணா, நீ இருடா. கீச்சு போட்டவன் தானே நீ. சரியா டீல் போட்டுடலாம். இதா சரியா? முதல்ல அது ஏன் பண்ணணும்? ஓட விட்டுருவேன் உங்களை காத்தாடி பிடிக்க. ஐயோ கடவுளே. பார்க்கலாமா யாரு காத்தாடி பிடிக்க ஓடுறான்ட்டு? பார்க்கலாமா? ஏய் கேஷாபி கோ. டேய் விக்கி, தீஞ்சிச்சுனா கஸ்கி போட்டுருவோம். அப்படியே எந்த கசைக்கு போடும்போது தான் தெரியல உங்களுக்கு. யாரு கஸ்கி போட்டானோ அவனை போய் கேளு. கிட்ட வாடா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு காத்து விடலாம் வாங்க. ஏய் வாடா டேய். ஏய் இருடா அவனுக்கு சுத்தி குத்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க எழும்புதாமா? டேய் நம்மளே தாராமா எழும்புது. வாடாடி. ஜிகி. கேட்டீங்களாப்பா? வாப்பா வா ஏறு வா, நீதான். நான் போய் இந்த பிட்டு கட் பண்ணிட்டேன், புது நூல் கட் பண்ணிட்டேன், எலும்பாது. ஏடி வாழ வச்சுன்னு சிரிப்பா இருக்காண்டா. காத்தடிக்க மாட்டாரு. இந்த பக்கம் தான் காத்தடிக்குது. இப்படியே ஏத்து. ஒரு நூல் விடு. கொஞ்சம் கீழே ஈத்து போட்டுரு.
உங்கள் எழுமாண்டா காட்ட ஹெல்ப் பண்ற வாடா. சரி ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல. வால் வைக்கலையாடா? எங்க வால் வைக்கிறது? ஏய் இதெல்லாம் சிக்கி விட்டியாடா? அட பாவி, ஒழுங்கா உனக்கு போட்டு குத்தண்டா. இது சிக்கில. பேர் எலும்புல பேர். ஏய் நீ கம்னிற. எலும்புல பேர் எலும்புல பேர் எலும்புல பேர். டா. இழுக்காத. எந்த பேர் தவிக்குது பேர் பறக்கிறதுக்கு. ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். எலும்புல பேர் அந்த ஓட்ட பேர் அவர் காத்தாடி ஓட்ட. ஏய் பறன்னா பறக்குமாடா? ஏய் பற. ஏய் பாறா டேய் அங்க பாறா காத்தாடிய. எழுப்பிட்டாடா. பார்த்தல பங்காளி. அதான் குத்திக்குது. இல்ல உர்றா. ஏய் அங்க பாறா காத்தாடிய. ஏய் பற. ஏத்துறா, மேல ஏத்துறா. ஏய் காத்தாடி மேல் காத்தாடி இல்ல. விட்டு ஏத்து. ஊசுடு. வலிச்சுடு. லூசு இல்லனே மென்டல். நான் குட்டி காத்தாடி மஜாவா செஞ்சேன். வா அவளுக்கு ஒரு மாதிரி ஏம்பிட்டு வந்துருச்சு. பறக்குது பேர். எனக்கு வந்து ஹைட் பத்தல. நான் அந்த டவர் மேல ஏறிக்கிட்டா. ஏறி போ. அப்படியே கீழே குச்சிரு, இன்னும் மேல போயிடுவேன். பற. ஏதோ என் காத்தாடி பறக்குது பாரு. அவுத்து விடு போ. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். தம்பி எங்க நிக்கிற தெரியுமா? இப்படி வந்தாலும் காலி. எந்த சைடு அடி இது வச்சுக்கோ. கைப்பட்டு வச்சு இதுல சும்மா கட்டி விடு. காத்தாடி சரியா காத்தாடி சைடு வாங்கிச்சுன்னா அந்த சைடு கொஞ்சம் வெயிட் கொடுக்கணும்னு அர்த்தம். போதும் சுத்திக்கோ. என்னடா வாழ்க்கை. என் பட்டம் கிழிந்து விட்டது. நூறு வரல. எவ்வளோ சரடா வாடா என்ற மானே. பாரு எங்கே இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. ஹைட் ஏற மாட்டேங்குது, சைட்ல போகுது. காத்தடியில. காத்தாடி பறகுதே. வா பறவை. ஈகிள் போலி போவோம். நூறு வர மாட்டுது. காத்தடிக்குது. நூலை விடுங்கடா. அவ்வளவுதான் நூலு, அதுக்கு மேல வராது.
அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். லோக்கலண்ணா, ஆ? இந்த காத்தாடி உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதாண்ணா? ஞாபகம் வருதாவா? அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கினானே என்ன சும்மாவா? அடினா அடி, சரியான அடி. அடியாது அவளை குச்சிலே வச்சு வாங்குறாங்க. மானாவரியா வாங்கினாங்க என்ன. டேங்க் மேல நின்னு இருப்பாரா அவங்க அம்மா, டேங்க் மேல ஏறி இதே நான் தான்டா season லியோ தான்டா. அப்படின்னு வருவாங்களாம். இதே சீசன் தான், ஏப்ரல் மாசமோ என்னவோ. கரெக்டா நாளைக்கு சோசியல் எக்ஸாமு, ஆனுவல் எக்ஸாமு. இன்னைக்கு போய் விட்டுனுறேன் டேங்க் மேல ஏறின்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் பாரு, நாளைக்கு சோசியல் எக்ஸாம் வச்சுட்டு போய் காத்தாடி விடுறேன். அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட், லாஸ்ட் எக்ஸாமு அதுதான் முடிஞ்சிச்சுன்னா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய்டும், இன்னைக்கே போயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஹைட் ஏற மாட்டேங்கிறா இது. இந்த நேரத்துக்கு போய் ஸ்லோ பண்றேன் போறேன். அவ்வளவுதான். இங்கதான் இருக்கு. வந்துடும். கீழே ரோடுப்பா. அதை யாருக்கிட்ட வேணா மேல ஏறான். அப்பா வெத்திடாக்கி அவள்தான் போச்சு. ஐயோ காப்ப மாத்திர போனாலே அவள்தான்டா. விடு லைட்டா நூல் விட்டு ஆண்டி தூக்கி விடுங்க ஆண்டி. அக்கா காத்தாடி. டேய் கோவிந்தா. அக்கா அப்பா தூக்கி விடு பாப்பா. ஏய் வத்ரா ஐயோ அங்க வந்து எழுப்பே வாங்கடா. அவ்வளவுதான். நம்மதான். ஐயோ அஜித் படம் டைலாக்னாடா. தோத்துட்டே சொன்னாலும் நீயா திரும்ப வருவானா? டேய் ஐயோ வந்துடுறாபா, நீ எனக்கு கீழே வந்தா போதும். ஆபா காத்தாடி நல்ல வேலை.